வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விஒய்வி தமிழ் சேனல். இந்த vlogல நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக லண்டனுக்கு போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லண்டனில் கிறிஸ்மஸ் ரொம்பவே ஸ்பெஷல். ஸ்ட்ரீட் ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் போட்டு சிட்டியே ரொம்ப அழகாக இருக்கும். எங்க இருக்கிறோம்? என்ன சொல்லிட்டான்? நம்ம இந்த லண்டன்ல ஃபர்ஸ்ட் போக போற பிளேஸ் வின்டர் வண்டர்லேண்ட். கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்காகவே ஸ்பெஷலா போட்டிருக்க வின்டர் வண்டர்லேண்ட் தான் இப்போ நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இது ஆல்மோஸ்ட் நம்ம ஊர் பொருட்காட்சி மாதிரி தான். பட் என்ன, நிறைய லைட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப கிராண்டா இருக்கும். லண்டன் விக்டோரியா பஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஸ்ட்ரைட்டா ஹைட் பார்க்குக்கு வந்துட்டோம். இந்த ஹைட் பார்க்ல தான் வின்டர் வண்டர்லேண்ட் போட்டிருக்காங்க. கேட்டுக்கு வெளியே நிறைய பேர் ஜாகிங், ஸ்கேட்டிங்னு சொல்லி அவங்களோட மார்னிங் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்தாங்க. இது பார்க்கவே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பனிங்காகவும் இருந்துச்சு. வண்டர்லேண்ட்க்கு மொத்தம் 4 கேட் இருக்கு. ஒவ்வொரு கேட்டும் ஒவ்வொரு தீம்ல டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. உள்ள என்ட்ரு ஆனதுமே கிறிஸ்மஸ் மார்க்கெட் தான் இருந்துச்சு. இங்க சாவரின்ஸ், பர்சனல் ஆக்சசரிஸ்னு எல்லா ஷாப்ஸுமே இருக்கு. இந்த வண்டர்லேண்ட டேல பாக்குறதை விட நைட்ல பாக்குறதுக்கு தான் ரொம்ப அழகா இருந்தது. எந்த பக்கம் திரும்பினாலும் கலர்ஃபுல்லா லைட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. யூகேல வின்டர் டைம்ல ஐஸ் ஸ்கேட்டிங் ஒரு மெயின் ஆக்டிவிட்டியாவே இருக்கு. இங்க எல்லாரும் ஃபேமிலியோட ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஐஸ் ஸ்கேட்டிங்கோட ஃபெயிலியர்ஸ்லாம் வெளியில இருந்து பார்க்க ரொம்பவே ஃபன்னா இருந்தாலும் விழுந்தவங்களுக்கு தான் அதோட வலி தெரியும். உனக்கு என்ன சிரிப்பு? நீ போய் இறங்கி விளையாட வேண்டியது தானே? உழுவுறவங்களை பார்த்தா உனக்கு அவ்வளோ சிரிப்பு இல்லை, அது போக முடியாது. அந்த பார்த்தோம் போய் மாட்டிக்கிட்டு உள்ள கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபன் அண்ட் த்ரில் ரைட்ஸ் நிறையவே இருக்கு. இதில் சுற்றலாமாம்மா? இதில் சுற்றலாமா? ஏன் தலை சுற்றுதா? வாங்க மேலே சுற்றுது, அதுக்கு போகலாமா? இதா மேலே பக்கெட்டில் போகிறாங்க பாரு, அது ஓகேவா? இல்லை இந்த பக்கெட்டு அப்புறம் வெளியே வந்து என்னதாமே பண்ணுவ?
நான் எதையும் உட்கார மாட்டேன், போக மாட்டேன். எப்படி சூப்பரா இருக்கா? நான் வரல எதுக்கும். போலாம் சாமி. என்னை ஆள விடுங்க. என்னை கூப்பிட்டதுக்கு என்னை அளவு விட்டுருக்காங்க. நீ பால் போட்டு பாக்குறியா? ஒரு பாலுக்கு 10 பவுண்டா, ஒரு பால் 3 பாலுக்கு 10 பவுண்டு போடுறியா? இங்க பார்த்து சொல்லு. வேண்டடா. ஏன் பொம்மை, ஒரு பொம்மை 10 பவுண்டு தானே. வின் பண்ணி பேத்திங்களுக்கு எடுத்துட்டு போ. இங்க எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்கு. இதுல நீங்க எதுல வின் பண்ணாலும் உங்களுக்கு நிறைய சாஃப்ட் டாய்ஸ் தான் பிரைஸா கொடுத்தாங்க. இங்க பல பேர் கை ஃபுல்லா சாஃப்ட் டாய்ஸா வச்சிருந்தாங்க. தலைகீழ பிரட்டி தான் எடுப்பானுங்க. இப்படி செமையா இருக்குதா? என்னாச்சு? தலைகீழ வராம பாரு. இந்த ரைடெல்லாம் நமக்கு கீழே இருந்து பார்க்கவே தலை சுத்துது. அதுவும் அதே மாதிரி தான் செஞ்சு மாட்டேங்குது. எப்படி அனல் பறக்குதா? அதனால பரவாயில்ல. அதெல்லாம் ஒரு ஜாலிக்கு தான். Cries. Seems powerless to reclaim the mansion, which stands as a monument to the evil that dwells within. The curse is too strong, and the darkness too deep. Many curious souls have been drawn to the haunted mansion. கோஸ்ட் ஹவுஸை பார்க்க ரொம்ப ரியலா இருக்கிறதுக்கு நிறையவே செட்டப் பண்ணியிருந்தாங்க. கூரை மேல ஒரு பொண்ணு நிஜமாவே காலாட்டிட்டு உட்காந்துட்டு இருக்குன்னு பார்த்தா அதுவும் பொம்மை தான். செலிபிரிட்டிஸ்லாம் இங்க தான் கிறிஸ்மஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ரீசெண்டா ஜூனியர் என்டிஆர் கூட இங்க தான் வந்திருந்தாரு. லண்டன் ஐ மாதிரி இங்கேயும் ஒரு பெரிய ஜெயிண்ட் வீல் இருந்துச்சு.
இருக்கிறதுலயே இந்த ரைடுக்கு தான் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தாங்க. இதோட நைட் வியூ லைட்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. இங்க கோஸ்ட் ஹவுஸ் மாதிரி யுனிவர்சல் ஸ்டுடியோ, கேஸ்டல் தீம்ஸ்ல நிறைய ஃபன் ரைட்ஸ் இருக்கு. இங்க காலையில வந்தா நைட்டு வரைக்கும் விளையாடுறதுக்கு அவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ரைட்ஸ் இருக்கு. எங்களுக்கே நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊர்ல எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணாதான் தலை சுத்தும். ஆனா இங்க எல்லாரும் சுத்திக்கிட்டே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ரொட்டேட்டிங் பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் ரொம்பவே யூனிக்கா இருக்குல்ல. இங்க இருக்கிறப்ப பக்கத்துல ஒரே அலறல் சத்தமா கேட்டுச்சு. என்னடான்னு திரும்பி பார்த்தா உள்ள நிறைய பேரை உட்கார வச்சு கிருட்டு கிருட்டுன்னு மின்னல் வேகத்துல சுத்திக்கிட்டு இருந்தாங்க. நடந்து நடந்து டயர்டான நாங்க கிறிஸ்மஸ் தாத்தாக்கு ஒரு பாய் சொல்லிட்டு ஃபுட் ஸ்ட்ரீட்க்கு வந்துட்டோம். இங்க நிறைய பிரிட்டிஷ் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இருந்துச்சு. நாங்களும் எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணோம்.
வழியா வின்டர் வண்டர்லாண்டோட மூலமுடுக்கெல்லாம் சுத்தி பார்த்தாச்சு. இந்த பிளேஸே கலர்ஃபுல் லைட்ஸ், டிஜே மியூசிக்ஸ் எல்லாம் போட்டு ஹாப்பனிங்கா ஃபுல் வைபோட இருந்துச்சு. I got gifts but 1 subscribers. Thanks for the candy basket. Oh God, another jacket. My stocking's filled with acid. Am I dreaming? What just happened? This is not a Christmas. நாங்களும் ஃபுல் டே என்ஜாய் பண்ணிட்டு அடுத்து லண்டன் சிட்டியை சுத்தி பார்க்க கிளம்பிட்டோம். இந்த கார்னிவல் இயர்லி கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்காக போடுவாங்க. இந்த கார்னிவலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம லண்டன் ஸ்ட்ரீட்ஸ்ல இருக்க கிறிஸ்மஸ் லைட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ வரைக்கும் விஒய்வி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.